ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங். இன்றைக்கி வந்து ஒரு ரொட்டீன் vlog பார்க்க போகிறோம். வீக் டேஸ் ரொட்டீன் vlog இது. பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறமா லன்ச், இது எல்லாமே நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். போன வீடியோ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கிச்சன் டூர் வந்து அப்டேட்டட் கிச்சன் டூர் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க அந்த வீடியோ போஸ்ட் பண்ண சொல்லி. ஸோ அதனால் அது போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னால் ஒரு 3 வீக்ஸ் கிட்ட நான் வந்து வீடியோஸ் எதுவுமே போஸ்ட் பண்ணலை. என்ன ரீசன்னு சொல்லி நான் வந்து கம்யூனிட்டியில் சொல்லியிருந்தேன், கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அதனால தான் வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல அப்படின்ட்டு. ஆக்சுவல் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் படிச்சுட்டு இருந்தேன், எக்ஸாம்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதனால தான் வீடியோஸ் எதுவுமே போஸ்ட் பண்ணல. மற்றபடி கமெண்ட்ஸில் ஒரு சிலர் வந்து அதுவா இதுவா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. எதுவும் கிடையாது, நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன். அதனால தான் சுத்தமாகவே வீடியோஸ் எடுக்க முடியல, ஏன்னா ஹெக்டிக்காக இருந்தது. சரி, எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கம்யூனிட்டியில் மென்ஷன் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி பிஸியாக இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இன்னி வந்து நான் கொஞ்சம் ரெகுலராக முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு வாரத்துக்கு 2 போஸ்ட் பண்ணுறேன். முடியாத பட்சத்துக்கு நான் வந்து கொஞ்சம் ரெகுலராக வாரத்துக்கு ஒரு வீடியோவாது ஃப்ரைடே போஸ்ட் பண்ணலான்ற மாதிரி யோசிச்சிருக்கேன். ஏன்னா படிச்சுட்டும் இருக்கிறனால என்னால் வந்து ஃபுல் ஃப்ளெஷ்டாக யூடியூப்பை கம்ப்ளீட்டாக மேனேஜ் பண்ண முடியல. அந்த ரீசன்னால தான் இந்த மாதிரி நான் வந்து ரொட்டீன் vlogs இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நிறையா ரெசிபீஸோடு அடுத்தடுத்து நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரியான vlog தான் இது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு லஞ்ச் காம்போ மாதிரி நான் செய்ய போகிறேன். ஒரு 2-3 சைட் டிஷ்ஷோட ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனல்லையுமே நான் அது போஸ்ட் பண்ணது கிடையாது. ரொம்ப 10 நிமிஷத்துக்குள்ளே செய்கிற மாதிரியான ஒரு குழம்பு ரெசிபி. இந்த மாதிரி லஞ்ச் இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா சிம்பிளான ஹெல்த்தியான ஓட்ஸ் ஸ்மூதியும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த vlog வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ஓட்ஸ் ஸ்மூத்தி செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிள் செய்கிறது. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். முந்தின நாள் நைட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு தண்ணியில் சேர்த்து ஊற வச்சிடலாம். நான் பார்த்தீங்கன்னா டேட்ஸு, அதுக்கப்புறமா வால்நட்டு, பீக்கன் நட்ஸு, ஆல்மண்ட்ஸு, கேஷ்யூ, இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். ரைசன்ஸும் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1 கப் அளவுக்கு நம்ம பாரேஜ் செய்கிற ஓட்ஸும் ஊற வச்சுருக்கேன். அடுத்ததாக இன்றைக்கி ஃப்ரூட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து ஸ்ட்ராபெரி சேர்த்து பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ஸ்ட்ராபெரி இல்லாட்டி ப்ளூபெரி, ராஸ்பெரி, இந்த மாதிரி பெரிஸ் சேர்த்து பண்ணலாம். இப்போ ஒரு நல்ல ஒரு பெரிய பிளெண்டர் எடுத்துக்கலாம், ஜூஸர் பிளெண்டர். அதில் வந்து நம்ம ஸ்ட்ராபெரிஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ஊற வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து அந்த தண்ணியோடய அப்படியே சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஊற வச்சுருக்க ஓட்ஸையும் அந்த தண்ணி கூட அப்படியே சேர்த்துக்கிறேன். இதில் வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்குறதுக்காண்டி நான் வந்து டார்க் கொக்கோ பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஸ்வீட்டு சேர்க்காத கொக்கோ பவுடர். அது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக வந்து ஓட் மில்க் நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் மில்க்கு கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் ஒரு கப் அளவுக்கு ஓட் மில்க் சேர்த்துருக்கேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீடு இருக்கும் இல்லையா, அந்த சீட்ஸ் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான், தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்து நல்ல நைஸான ஸ்மூத்தியாக நம்ம இதை வந்து அடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஓட்ஸ் ஸ்மூத்தி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் இதை சாப்பிட்டுக்கலாம். நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் ஸ்ட்ராபெரி அப்புறம் கொக்கோ பவுடர் இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஆன்லைன் கிளாஸஸ்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நான் வந்து முடிக்கணும். எனக்கு ஒரு 2 hours கிட்ட கிளாஸஸ் இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே இருக்க இன்டோர் பிளான்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றிக்கிறேன்.
நான் பிளான்ட்டுக்கு வந்து இந்த ஃபுட்டு தான் யூஸ் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து நம்ம இன்டோர் பிளான்ட்ஸ், அதுக்கப்புறமா வெளியில் வச்சுருக்க செடிகள் இதுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து தண்ணி எதுவுமே கலக்காமல் அப்படியே இதில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம ஒரு கப் அளவுக்கு அதில் கொடுத்துருக்காங்க இல்லையா லிட்டு, அதில் மெஷர்மெண்ட் இருக்கும். அதை வந்து மெஷர் பண்ணி நம்ம பிளான்ட்டில் சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லா ஹெல்த்தியான பிளான்ட் உங்களுக்கு நல்லா வளரும். இதுதான் நான் எப்போயுமே பிளான்ட் ஃபுட்டாக யூஸ் பண்ணுவேன். இது போக பார்த்திங்கன்னா அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணி இதெல்லாம் வந்து அப்பப்போ ஊற்றிப்பேன். இப்போ வந்து லஞ்ச் செய்ய ஆரம்பிக்க போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளாஸ்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. ஒரு 11:30க்கு மேலே தான் வந்து லஞ்ச் ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுவேன். அரௌண்டு ஒரு 1 o'clock நான் வந்து லஞ்சு சாப்பிட்ருவோம். ஸோ இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு நான் சொன்ன மாதிரி என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பீர்க்கங்காய் இருக்கும் இல்லையா, அதை வந்து யூஸ் பண்ணி நான் ஒரு சூப்பு மாதிரி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதுவும் தேங்காயும் சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ரெடி பண்ணுற மாதிரியான ஒரு சூப்பு குழம்பு இது. இதை வந்து நீங்கள் ரைஸ்க்கும் சர்வ் பண்ணலாம், இல்லை நல்ல தண்ணியாக பண்ணீங்க அப்படின்னா அப்படியே வந்து சாப்பிட்ற மாதிரியான சூப்பாகவும் நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். ஸோ அந்த குழம்பு பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா அந்த பீர்க்கங்காவோட தோல் வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து துவையல் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் பீர்க்கங்காவோட தோல். ஸோ அந்த தோல் யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு துவையல் பண்ண போகிறேன். நல்லா காரசாரமாக இருக்கும். அடுத்ததாக வந்து எக் ரோஸ்ட், தக்காளி வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து எக் ரோஸ்ட் பண்ண போகிறேன். அப்புறமா பொரியலுக்கு பார்த்தீங்க பீட்ரூட், பட்டாணி இதெல்லாம் சேர்த்து ஒரு பொரியல் பண்ண போகிறேன். இதுதான் இன்றைக்கி எங்களோட லஞ்சு. இந்த குழம்புக்கு வந்து நம்ம ஏதாவது காரசாரமான சைடிஷோடு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால நான் எக் ரோஸ்ட்டும் இந்த துவையல் கொஞ்சம் காரமாகவும் செய்ய போகிறேன். பொரியல் வந்து அஸ் யூஷுவல் அது வந்து நம்ம காரம் சேர்க்காம தான் நான் பண்ணுவேன். நீங்கள் வேணும்னா அதுலேயும் கொஞ்சம் காரம் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. காய்கறிகளை கட் பண்ணிவிட்டு அப்படியே சமையலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ லஞ்சு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோடய எக் பாய்லரில் முட்டை வந்து வேக வைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து எக் ரோஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதுக்கு தேவையான முட்டையை வந்து நம்ம வேக வச்சிடலாம். இப்போ சமையலுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாத்தையும் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து பீர்க்கங்காய் சேர்த்து தான் அந்த சூப் செய்ய போகிறோம். அதோட தோல் வந்து வேஸ்ட் பண்ணாமல் நான் வந்து துவையல் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து நல்லா அதை க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அந்த தோலை வந்து இந்த மாதிரி நம்ம கத்தி யூஸ் பண்ணி தனியாக எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறமா அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம வந்து தண்ணியில் சேர்த்துக்க போகிறோம். பார்த்திங்கனாலே தெரியும், இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஈஸியாக வதங்கும். ஸோ அதனால் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதை நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்ததாக தேவையான வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ பீட்ரூட் பொரியலுக்கு வந்து பீட்ரூட்டையும் நல்லா தோல் சீவி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறமா கிரேட்டரில் போட்டு இதை நல்லா துருவி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா பொரியல் பண்ணிடலாம். ஸோ இப்போ எல்லாமே ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து துவையலை வதக்கி தனியாக எடுத்து வச்சிட போகிறேன். அதுக்கு இங்கே ஒரு அயன் கடாயை நான் சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 கை அளவுக்கு உளுத்தம் பருப்பு நான் சேர்க்குறேன். இது நல்லா கொஞ்சம் செவந்து வர வரைக்கும் வதக்கிக்க போகிறோம். இது வதங்கிட்டு இருக்க டைம்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். புளி வந்து இது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த துவையலுக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் புளி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா 1 பல் பூண்டு நான் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக வந்து கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட வீட்டில் இல்லாதனால நான் பெரிய வெங்காயமே சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக. இப்போ நான் வந்து தோலை வந்து நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியில் சேர்த்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் இப்போ வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து பீர்க்கங்காய் தோலை இதில் சேர்த்துக்கலாம். இந்த தோல் சேர்த்து நீங்கள் செய்கிறப்போ இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸ்க்கு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து டிஃபன் ஐட்டத்துக்கு கூடயும் வந்து சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பீர்க்கங்காயோட தோல் வந்து வதங்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் நல்லா வதக்கணும். நம்ம ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் பக்கம் நல்லா அதை வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், பீர்க்கங்காயோட தோல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்குனா தான் உங்களுக்கு துவையல் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன்.
தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து இதை வதக்கிக்கோங்க. அவ்வளோதான், எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. தேங்காயும் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஆற விட போகிறோம். ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கோர்ஸாக இருக்கிற மாதிரி இது துவையல் மாதிரி நம்ம அரைக்க போகிறோம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ அடுத்ததாக இப்போ பீர்க்கங்காய் சூப்பு செய்கிறதுக்கு இங்கே ஒரு மண் பாத்திரம் நான் சூடு பண்ணுறேன். இப்போ இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறேன். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் வந்து காரம் வந்து வெறும் இந்த பச்சை மிளகா மட்டும்தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அடுத்ததாக வந்து ஒரு பாதி வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌன் ஆக தேவையில்லை. லேசாக வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி, பீர்க்கங்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. இதில் ஒரு தக்காளி பக்கம் நான் சேர்க்குறேன். இப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரணும். அதனால் நல்லா வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு இதை வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இந்தளவுக்கு நல்லா மசியணும். மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பீர்க்கங்காவை இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த பீர்க்கங்காவும் நல்லா உங்களுக்கு வேகணும். அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி எல்லாம் சேர்க்க போகிறோம். அதனால் இந்த பீர்க்கங்காவை ஃபஸ்ட்டு இந்த தக்காளி வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி வதக்கிடலாம். வதக்கிட்டு இதில் வந்து கொஞ்சம் மசாலா சேர்க்க போகிறோம். இதில் காரத்துக்கு நம்ம வேறு எதுவுமே சேர்க்கல, இந்த பச்சை மிளகா மட்டும்தான். கலருக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அந்த பீர்க்கங்காயில் இருக்க தண்ணியே போதும். இது நல்லா கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து தேவைப்படுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் பக்கம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம தண்ணி, தேங்காய் பேஸ்ட் இதெல்லாம் சேர்க்க போகிறோம். இப்போ இந்த சூப்புக்கு தேவையான ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைக்க போகிறோம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன், 1/2 கப் அளவுக்கு தேங்காய், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பீர்க்கங்காய் நல்லா வெந்துருச்சு. 5 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. ரொம்பவே நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறமா இந்த சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்ல தண்ணியாகவும் நீங்கள் வந்து செய்யலாம். கன்சிஸ்டன்சி அப்படியே நீங்கள் வந்து பவுலில் ஊற்றி சூப் மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்றதுக்கு சர்வ் பண்ணலாம். இல்லை ரைஸ் கூட சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் மீடியம் கன்சிஸ்டன்சி, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை திக்காகவும் இல்லாத மாதிரி நான் செய்கிறேன். இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 3 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். இப்போ வந்து நம்மளுக்கு துவையல் வந்து நல்லா ஆறிடுச்சு. அந்த பொருள் எல்லாத்தையும் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கோர்ஸாக இருக்கிற மாதிரி இந்த துவையல் வந்து அரைச்சிடலாம். இப்போ அடுத்ததாக எக் ரோஸ்ட்டு செய்ய போகிறேன். அதுக்கு இங்கே ஒரு கடாய் சூடு பண்ணிக்கிறேன். அதில் வந்து ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். கொஞ்சம் கலர் மாதிரி வரும் இல்லையா, அந்தளவுக்கு இதை நல்லா வதக்கிடலாம். வதக்கினதுக்கப்புறமா தக்காளி, மசாலா இதெல்லாம் வந்து சேர்க்க போகிறோம். இப்போ வெங்காயம் வந்து வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி கிட்ட நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. தக்காளி கூடவே இப்போ நம்ம வந்து மசாலா அதெல்லாம் சேர்த்து நல்லா வேக விட போகிறோம். அதுக்கப்புறமா தான் வேக வச்சுருக்க முட்டை சேர்க்க போகிறோம். இப்போ தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டில் செஞ்சது இருக்குது, ஸோ அது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். அடுத்ததான் இந்த முட்டை மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அவ்வளோதான், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து நல்லா ரோஸ்ட் மாதிரி பண்ணுறனால தண்ணி எதுவுமே சேர்க்கல. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து முட்டையை சேர்த்துக்கலாம்.
இப்போ பாருங்கள் பீர்க்கங்காய் சூப்பும் ரெடி ஆயிடுச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். மண் பாத்திரம் அப்படின்றனால இன்னும் கொதிச்சிட்ருக்கு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து இதை வந்து நீங்கள் இறக்கிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சிம்பிளான ரெசிபி, ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே செய்கிற மாதிரியான ரெசிபி. இதுக்கு வந்து காரசாரமான சைட் டிஷ்ஷோடு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சாதம் வந்து நான் வடிப்பேன். ஸோ அதனால் அதுக்கு தேவையான சாதமும் பானையில் வச்சாச்சு. இப்போ பாருங்கள் முட்டை மசாலாவுக்கு நம்ம சேர்த்து அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வந்து கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. நம்ம சேர்த்து எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா வேக வச்சுருக்க முட்டையில் கொஞ்சம் கீரல் மாதிரி போட்டுட்டு நான் அதில் சேர்த்துருக்கேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி அயன் கடாய் இல்லாட்டி கேஸ்டைனில் செய்கிறப்போ நல்லா இந்த ரோஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் ஒரு 4 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. எக் ரோஸ்ட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுத்ததாக வந்து நம்ம பீட்ரூட் பொரியல் ஒன்று தான் செய்ய வேண்டியது இருக்குது. அதுக்கு வந்து இங்கே கடாய் சூடு பண்ணிட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். அது பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம துருவி எடுத்து வச்சுருக்க பீட்ரூட்டை இதில் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் வந்து இதை வந்து இதே மெத்தடில் நறுக்கின பீட்ரூட் கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். பட் எனக்கு துருவி செஞ்சால் பிடிக்குன்றனால நான் எப்போயுமே துருவி தான் செய்வேன். இப்போ நல்லா துருவின பீட்ரூட்டை இதில் வந்து சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஏன்னா பார்த்திங்கனாலே தெரியும் நான் நல்லா பொடியாக தான் துருவிருக்கேன். ஸோ அதனால் இதில் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் ஒரு 2 மினிட்ஸில் இது நல்லா வெந்துடும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா அதை வந்து வதக்கி விட்டுலாம். ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே இது வந்து டக்குன்னு நம்மளுக்கு வெந்துடும். இப்போ நல்லா வெந்துருச்சு. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து துருவின தேங்காய் நான் சேர்த்துக்கிறேன். அது கூடவே வந்து இது ஆப்ஷனல் தான். நான் வந்து பட்டாணி வந்து சேர்த்துக்க போகிறேன், ஃப்ரோசன் பட்டாணி. அது வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டும் கொடுக்கும், நல்லாயிருக்கும். ஸோ உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கடைசியாக பட்டாணியும் சேர்த்து நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இதில் வந்து காரத்துக்கு நீங்கள் தேவைன்னா காஞ்ச மிளகா கூட தாளிக்கிறப்ப சேர்த்துக்கலாம். எங்களுக்கு பொரியலில் சேர்த்தா பிடிக்காது அப்படின்றனால நான் எப்போயுமே சேர்க்க மாட்டேன். இப்போ அவ்வளோதான், பீட்ரூட் பொரியலும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ லஞ்ச் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ரைஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வேண்டியது இருக்குது. ரைஸ் வெந்ததுக்கப்புறமா லஞ்சை சர்வ் பண்ணிடலாம். லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ண போகிறேன். பீட்ரூட் பட்டாணி சேர்த்து பொரியல் பண்ணியிருக்கேன். அடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்து ஒரு எக் ரோஸ்ட் ஒன்று பண்ணியிருக்கேன். அடுத்ததாக பீர்க்கங்காய் தோலில் வந்து துவையல் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக சாதம். இந்த சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு பீர்க்கங்காய் தேங்காய் அதெல்லாம் சேர்த்து ஒரு சூப்பு குழம்பு மாதிரி ஒன்று நான் செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்டியான லஞ்ச் ரெசிபீஸ் இது எல்லாமே. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்னைக்காவது நீங்கள் வந்து ஹெவி மீல் சாப்பிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே கூட இந்த சூப் குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப லைட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ஸ் ரெசிபீஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.